ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மாம்பழத்தை வச்சு அல்வா தான் பண்ண போகிறோம். மாம்பழ சீசனே முடிய போகுது. இந்த டைம் இந்த அல்வா செஞ்சு டெஸ்ட் பார்த்துடலாம். இப்போ மாம்பழத்தை நம்ம தோல் சீவி எடுத்துக்கலாம். இதுக்கு நல்லா பழுத்த மாம்பழமாக எடுத்துக்கணும். அப்போ தான் அதோட டேஸ்ட்டு சூப்பராக வரும். இதை இப்போ நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கிறது கரெக்டாக இருக்கும். மாம்பழத்தை நல்ல இனிப்பான பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் அல்வா டேஸ்ட்டு சூப்பராக வரும். இப்போ கட் பண்ணியாச்சு. இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். தண்ணியெல்லாம் விட்டு அரைச்சிடாதீங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு பைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். நான் இப்போ ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இந்த அளவுக்கு ஸ்மூத்தாக அரைச்சாதான் நம்ம அல்வாவோட பதம் சூப்பராக வரும். இப்போ அடுப்பில் கடாயை வச்சிடலாம். கடாய் நல்லா ஹீட் ஆகிட்டு இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். அதில் நம்ம முந்திரியை போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். முந்திரி நல்லா ஃப்ரை ஆகிட்டு இதை நம்ம மாற்றிக்கலாம். அதே கடாயில் அரை ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிட்டேன். இப்போ நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல மாம்பழம், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதோட பச்சை வாசனை வர வரைக்கும் நம்ம வேக வச்சிடலாம். இப்போ 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் கட்டி பிடிக்காமல் அல்வா சூப்பராக வரும். பச்சை வாசனையெல்லாம் போய் மாம்பழம் சூப்பராக குக் ஆகிட்டு இந்த டைமில் கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி வச்சிருந்தால ஊற்ற போகிறோம். இது ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக மிக்ஸ் ஆகிட்டு. இதுக்கு தேவையான சுகர் சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு தான் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இதே நல்லா மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். பாருங்கள் அல்வா தான் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்ட்டு. நல்லா சர்க்கரை இதோட கரையிற அளவுக்கு கிண்டி விட்டுட்டே இருக்கோம். இந்த டைமில் அரை ஸ்பூன் நெய் சேர்த்துப்போம். இது நல்லா நெய் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணி தெளிஞ்சு வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுட்டே இருக்கலாம். பாருங்கள் இப்போவே அல்வா அவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிட்டுன்னு. பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஃபைனலாக நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தாலும் முந்திரி அதை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். பாருங்கள் அல்வா எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. கண்டிப்பாக நீங்களும் மாம்பழத்தை வச்சு வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.